வெயிட் பண்ணாதீங்க. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण सर। सुजाता जी चैन पणवा। चलो। जय श्री कृष्ण। नमोस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दा यदपत्र नेत्र येन द्वया भारत तैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्णा। ரொம்ப அழகா ஞானமயம் பிரதீபக இந்த ஆர்த்தியிலும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த ஞானம் எல்லாருக்கும் வரட்டும். பகவான் கொடுத்திருக்கிற ஒரு ஞானம் இது. பகவான் வாயால வந்த ஞானம் இது. பகவான் நமக்கு வழிகாட்டுற ஞானம் இது. கீதா அதை நல்லா கத்துண்டு எவ்வளவு நமக்கு புரியுறதோ இந்த ஜென்மத்துல அவ்வளவும் புரிஞ்சுண்டு அதை வச்சுட்டே அடுத்த ஜென்மம் நல்லதா நடக்கணும், ஒரு மோட்சமே கிடைக்கும், எல்லாத்துக்கும் வழிபாடுறதுக்காக இந்த கீதையை நம்ம டெய்லி படிச்சுட்டு அதை சொல்லிண்டு அதை புரிஞ்சுண்டு அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதான். இந்த 3 விஷயம் நம்ம எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கணும். அதை சாண்ட் பண்ணணும், சொல்லணும். சொன்னாதான் அதோட நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு ஒளி வரும். அந்த ஒளியை வச்சுட்டாதான் நமக்கு அது புரியும். அது புரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும் நினைச்சிட்டு இது வரைக்கும் 21 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம் 2வது அத்தியாயத்துல. இன்னைக்கு 22, 23, 24 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். இன்னையோட ஸ்லோகங்களை ஆரம்பிக்கலாம். 13வது ஸ்லோகால இருந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिर्धीरस्तत्र न मुह्यति मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्यास्तांस्ति तिक्षस्व भारत यं हि न व्यथयन्त्येते पुरुषं पुरुषर्षभ समदुःखसुखं धीरं सोऽमृतत्वाय कल्पते नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तस्त्वनयोस्तत्त्वदर्शिभिः अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ता शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत य एनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते न जायते म्रियते वा कदाचिन्नायं भूत्वा भविता वा न भूयः
अजो नित्यः शाश्वतोऽयं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे वेदा विनाशिनन्नित्यं य एनमजमव्ययं कथं स पुरुषः पार्थ கங்காதயதி ஹந்திகம். 21 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 22வது ஸ்லோகத்துக்கு போலாம். வாசாंसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णान्यन्यानि संयाति नवानि देहि. வாசாம்சி துணிகள், ஜீர்ணானி பழைய, யதா எவ்வாறு, விஹாய கேட்டுவது, நவானி புது, கிருஹ்ணாதி அணிவது, நரஹ மனிதன், அபராணி மற்ற, ததா அவ்வாறு, ஷரீராணி தேகங்கள், விஹாய கிளட்டி, ஜீர்ணானி பழைய, அயன்யானி மற்ற, சஞ்யாதி ஏற்றுக்கொள்வது, நவானி புது, தேஹி தேகத்தில் வசிப்பவர். எவ்வாறு ஒருவர் பழைய துணிகளை மாற்றி புது துணிகள் உடுத்துகிறாரோ அவ்வாறு தேகத்தில் வசிப்பவர் பழைய தேகத்தை துறந்து புது தேகத்தை ஏற்றுப்பார் அப்படின்னு பகவான் சொல்ற ஒரு வருஷமா பார்க்கலாம். வாசாம்சி, வாசாம் இவும் வரணும். வாசாம்சி ஜீர்ணானி, ஜீர்ணா ரப்பாக்கு நான் நெடில் எடுத்து நீ ஷார்ட் ஆயிடும். யதா விஹாய, யதா யதா இல்ல, யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி, நவானி அதே மாதிரி வா எழுத்துன்னா நீ ஷார்ட் ஆயிடும். கிருஹ்ணா ஹன்னா 2 ஜாயிண்ட் ஆகிறதுனால குரு மேல ஆகாது. கிருஹ்ணாதி நரோபராணி, நரோபரா ரோ ரா ரெண்டுமே நெடுஎழுத்துகள், நீ ஷார்ட் ஆயிடும். तथा शरीराणि, तथा तथा இல்ல, तथा शरीराणि विहाय जीर्णान्यन्यानि, जीर्णान्यन्यानि, जीर्णा நிறுத்தாம சேர்த்து சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ஞானி சஞ்யாதி, சஞ்யா ஐ இருக்கணும், சம்யா இல்ல, சஞ்யாதி நவானி தேஹி, நவா வா எழுத்துல நீ ஷார்ட் ஆயிடும். தேஹி ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். முழு ஸ்லோகம். வாசாंसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णान्यन्यानि संयाति नवानि देहि. वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णान्यन्यानि संयाति नवानि देहि. வந்து அறிவுள்ளவருக்கு இந்த குழப்பம் கிடையாது. எப்படி இந்த தேகத்துல வசிக்கிற ஆத்மா இன்னொரு உடம்பு தேடின்னு போறது அப்படின்னு 9வது ஸ்லோகத்துல 13வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. வந்து பகவான் வந்து அத ஒரு ஓமை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறார். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய பழைய துணிகளை எடுத்துட்டு கழட்டி விட்டுட்டு புது துணிகளை போட்டுக்கிறானோ, அவன் பழைய துணியை கழட்டுறச்சு அவனுக்கு சோகம் கிடையாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே அர்ஜுனன் சோகத்துல இருக்கான், வருத்தத்துல இருக்காங்கிறதுக்காக பகவான் சொல்ற ஸ்லோகங்கள். ஸோ அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதன் தன்னோட பழைய துணிகளை எடுத்து கழட்டி போட வச்ச வருத்தம் வராதோ அது மாதிரி ஒரு ஆத்மா தன்னோட உடம்ப கழட்டி புது உடம்பு இழுக்கறச்சியும் அந்த மனிதனுக்கு வருத்தம் வரக்கூடாது. இல்ல நர அப்படிங்கிற நரன்னா நார்மலா ஒரு புருஷன் தான் சொல்லுது. பட் நர இங்க வந்து புருஷன்
பெண்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு நர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் எப்படி பழைய துணிகளை கொடுத்துட்டு புது துணிகள் எடுத்துக்கிறானோ அதே மாதிரி ஆத்மா வந்து இந்த உடம்ப எடுத்து கட்டிட்டு வேற உடம்புல போறது. உடம்ப கழட்டுற விஷயம் தான் இறப்பு அப்படிங்கிறோம். அண்ட் புது உடம்பு எடுத்துக்கிறது பிறப்பு அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிரகிருதியோட சேர்ந்துண்டு இந்த ஆத்மா வந்துட்டே ஒரு ஒரு லட்சக்கணக்குல உடம்புகளை எடுத்துட்டு கழட்டிண்டு உடம்புல எடுத்துட்டு கழட்டிண்டு அது பாட்டுக்கு அதோட அதுக்கு ஒண்ணுமே ஆறுது இல்ல. உடம்பு வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற. இப்ப வந்து பழைய துணியை கட்டினா ஒருத்தருக்கு வருத்தம் இல்ல அப்படின்னு அப்படின்னு ஒரு ஊமை கொடுக்கறச்சு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ உடம்பு பழசாச்சு, 90 வயசாச்சு, 100 வயசாச்சு, அதை கழட்டணும்னா அது வருத்தம் இருக்கக்கூடாது. சின்ன வயசுலயே ஒருத்தருக்கு கேட்டேன்னா அவர் இறந்துட்டான்னா அந்த தேய் அந்த கேரக்டர்ச்ச அப்ப எப்படி வருத்தம் இல்லாம இருக்கும்? ஒரு சின்ன ஒரு 30-40 வயசு அவருக்கு ஏதோ கேன்சர் வருது, இப்படி அழிஞ்சு போறா. இந்த மாதிரி நிறைய இருக்கு. குழந்தை வந்து பிறந்த உடனே தொட்டிலேயே செத்து போற குழந்தைகள் கூட இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி நீ வந்து பழைய உடம்ப கழட்டிட்டு புது உடம்பு எடுத்துக்கிற அப்படின்னு புது உடம்பு எடுத்துக்கிறா அப்படின்னு பழைய உடம்பே இல்லையே, இது புது உடம்பு இப்பதானே பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இது வந்து பகவான் இப்ப வந்து நிறைய இது கேட்கறது பகவான் தான் பண்றா அப்படின்னு, பகவான் தான் கொடுக்குறா, பகவான் தான் இந்த மாதிரி பகவான் வழி, பகவான் சொன்னது பகவானுக்கு வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய கதையெல்லாம் சொல்றோம். இப்ப ஏன் இந்த பகவான் சொல்லணும் அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு வேற சொல்றோம். எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பகவான் வந்து நமக்கு ஒருத்தருக்கு கெட்டது பண்ணணும், ஒரு கேன்சர் கொடுக்கணும், அவருக்கு குழந்தை பருவத்திலேயே அவளை மறிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பகவான் இல்லையே. நமக்கு தெரிஞ்ச பகவான் என்ன, ரொம்ப கருணை உள்ள பகவான், கருணை இல்லவர் தான் பகவான். எல்லாருக்குமே என்னை பத்தி நினைச்சா நான் ஒரு க்ஷணத்தை ஒண்ணு நான் வந்து நான் என்கிட்ட அழிச்சுன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எந்த மாதிரி ஒரு பாப்பியா இருந்தாலும் என்ன நினைச்சுட்டானா நான் என் சரணுக்கு வந்துட்டானா நான் எடுத்துடுவேன். இந்த மாதிரி ஒரு கருணை உள்ளவர் தானே பகவான். அந்த பகவான் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல எடுத்துட்டு போறது அதெல்லாம் நடக்காதே. சோ பகவான் செய்யற செயல் அப்படி சொல்றது கரெக்ட் இல்ல. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இது அதுக்குதான் பகவான் வந்து சொல்றாரு. வந்து பழைய துணியை கழட்டி எடுத்து போடுறதுக்கு மாதிரி உடம்ப கழட்டிட்டு புதுசா எடுத்துன்னு போற யாரு பண்றது? அது வந்து நம்மளோட தேகி தான், நமக்குள்ள இருக்கிற ஆத்மா பண்ற விஷயம்தான். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெருப்ப கைப்பட்டதுன்னா சுடுறது நம்ம நெருப்பிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன சுட்டியா அப்படின்னா, ஆமா நான் சுட்டேன் அப்படின்னா. ஏன் என்ன சுட்டுனா நான் அவனை சுடல அப்படின்னு. என்ன அர்த்தம்னா இப்ப வந்து நம்ம ஒரு நெருப்பை தொடரோம்னா அந்த நம்ம தான் அந்த நெருப்பை தொடரும். நெருப்போட தர்மம் அது, அது சுட வைக்கிறது, அது எரிக்க வைக்கிறது, அதோட தர்மம் அது பண்றது. ஆனா வந்து நம்ம வந்து அதுக்குள்ள கை கொடுக்கறதுனால நம்ம கொடுக்கற கைதான் நம்மளாலதான் வந்தது. அதுக்கு அந்த நெருப்பு நம்மள எரிக்கல, நம்ம தான் அந்த நெருப்புக்குள்ள கை போட்டிருக்கோம். அது மாதிரிதான் அது பிராரப்த கர்மா. நம்ம அந்த கர்மங்களை நம்ம எடுத்துன்னு வர்றதுனாலதான் நமக்கு வந்து அதனோட பலன்கள் நமக்கு இப்ப இந்த 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 தேகிக்கு இந்த ஆத்மாக்கு அது கிடைக்கிறது. சோ அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சோடனே அந்த தேகம் வந்து அந்த அந்த தேகி வந்து தேகத்தை விட்டுருது. அதனாலதான் அந்த கர்மாவோட பிராரப்த கர்மா, அந்த கர்மாவோட லா தான் இது. கர்மாவோட சட்டங்கள் தான் இது. கர்மங்கள் பண்றதுக்காக இந்த இந்த தேகி வந்து தேகத்தை எடுத்துக்கிறது. அந்த கர்மங்கள் முடிஞ்ச உடனே இந்த பிராரப்த கர்மம் எந்த கர்மங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோ அந்த கர்மங்களை முடிச்சுட்டு அது வந்து வேற தேகத்தை எடுத்துக்கிறது. இன்னொரு மாதிரி பார்த்தோம்னா இப்ப சில பேர் இருக்கா, அந்த மகாராஜாக்கள் இருக்கா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கா.
ஒரு துணிய போட்டுருந்தோன்னா இன்னொரு நாளைக்கு அந்த துணியை போட்டுக்க மாட்டாங்க. வேற துணி தான் புதுசு தான் எடுத்துப்பாங்க. வேற சிலர் வந்து அந்த துணியே புதுசா எடுத்துட்டு அவருக்கு அந்த அந்த அம்பானி போட்ட துணியை அந்த ராஜா போட்ட துணியே எடுத்துட்டு அதே புதுசா எடுத்துட்டு அவ வந்து அதை 10 வருஷம் போட்டுப்பா. சில பேர் புது துணி வாங்கிட்டு 10 வருஷம் 15 வருஷம் போட்டுப்பா. இப்ப நானே பார்த்தேன்னா எனக்கு சில சட்டையெல்லாம் என்னோட பார்த்தோம்னா என்னைக்கோ வாங்கினது, எப்போ வாங்கினது கூட தெரியாது. 35-40 வருஷம் முன்னாடி இருக்கிற சட்டை கூட இப்ப கூட நான் போட்டுக்கிறேன். சோ எதை கழட்டுறோங்கிறது, எது பழசு, எதை கழட்டுறது, அது யார் உடுத்திருக்காளோ அவார்டு டிசிஷன். அது பகவான் கொடுத்த டிசிஷன் இல்ல. இதுல யார் போட்டுக்கிறா? அவாதான் அதை டிசைட் பண்ணுது. இப்ப நீங்க வந்து இந்த துணி எனக்கு பழசாயிடுச்சு, இதை நான் தூக்கி போறேன், புதுசு துணி வாங்கிக்க போறேன் அப்படிங்கிறது அது நீங்க டிசைட் பண்றது தானே. யார் இந்த துணியை வாங்கிட்டு யார் இந்த துணியை கழட்டி போடுறாளோ, எப்படி ஒரு மனுஷன் ஒரு நரன் வந்து துணியை கழட்டி பழைய துணியை கழட்டி புது துணி போட்டுக்கிறாளோ, அந்த மாதிரி ஆத்மா வந்து பழைய உடம்பு எடுத்துட்டு இன்னொரு புது உடம்பு எடுத்துக்கிறதுன்னு பகவான் சொல்றாருன்னா, எப்படி அந்த மனுஷன் வந்து பழைய துணியை எடுத்து போடுறா, அதுதான் அந்த விஷயமே இருக்கு. அது பழசா எவ்வளவு பழசு அப்படிங்கிறது இல்ல. அந்த மனிதனுக்கு அது எப்படி பழசப்படுறதோ அந்த மனிதன் தான் அதை டிசைட் பண்றான். சோ இந்த தேகி, அதாவது உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா, அதுதான் டிசைட் பண்றது. பகவான் டிசைட் பண்றது இல்ல. இவனுக்கு குறைச்சலா ஆயுள் கொடுக்கணும், அவருக்கு குறைச்சலா குழந்தை தருணத்திலேயே எடுக்கணும், அவர் இவர் 100 வயசு எடுக்கணும் அப்படின்னு. இந்த தேகி அந்த உடம்புல இருக்கிற வசிப்பவர் தான் அதை நிர்ணயிக்கிறது தவிர, பகவான் வந்து இது ரொம்ப கருணை உள்ள பகவான். அவர் எதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ண போறார்? அவர் அப்படி பண்ணுவார்லாம் நம்ம அவருக்காக கீர்த்தனை எல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பகவானுக்கு நம்ம கீர்த்தனை பாடுவோமா? மாட்டோம். அவர் மகா கருணை உள்ளவர். நமக்கே இவ்வளவு ஒரு கருணை இருக்கிறதுனால நமக்கு இந்த வழி காமிக்கிறார். அது இல்லைன்னா அவர் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து பகவத்கீதையை சொல்லிட்டு நமக்குன்னு இந்த ஒரு சத் சங்கத்தை அமைச்சு நம்மளால இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ இழகின மனசு இருக்கிறதுனால தானே என்ன மாதிரி ஒரு ஆளா இருக்கட்டும், உங்களை மாதிரி ஆளா இருக்கட்டும், இந்த மாதிரி யோசிக்கவே இல்லாத ஆளா இருக்கட்டும், அவளை எப்படியோ இந்த வழி கொண்டு வர்றது. அவளுக்கு இருக்கிற இந்த தயா, அவருக்கு இருக்கிற கருணை யாருக்குமே கிடையாது. சோ அந்த பகவான் பண்றா அப்படின்னு இல்லை. இது இந்த பழைய துணியா இது புது துணியாங்கிறது நிர்ணயிக்கிறது அந்த தேகி, அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, ஜீவாத்மா. அதுதான் அது வந்து இந்த தேகத்துக்குள்ள வர்றதுக்கான என்ன காரணம் இருக்கோ அது முடிஞ்சதுன்னா அது வந்து இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற தேகத்தை. ஏன்னா தேகம்ங்கிறது எப்பொழுதுமே அழியிறது. தேகம் அழிஞ்சுட்டே தான் இருக்கும். அந்த தேகத்தை எப்ப விடுறது அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது வந்து இந்த ஆத்மாதான். ஆத்மாதான் அதை வந்து பழைய உடம்ப கழட்டிட்டு புது உடம்ப எடுத்துன்னு போறது. அதனால இந்த ஆத்மா வந்து எனிவே இந்த அழியிற தேகத்தை விட்டுட்டு போறது. அது அந்த தேகம் இறக்கிறதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கேள்வி, ஏன் இந்த மாதிரி பிறப்பு இறப்பு அப்படின்னு அந்த ஒரு சூழ்ச்சி வந்துட்டே இருக்கு? ஏன் இந்த நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இந்த மாதிரி ஒரு ஒரு துணியை கழட்டிட்டு இன்னொரு துணிக்கு, ஒரு உடம்ப கழட்டிட்டு இன்னொரு உடம்புக்கு போயின்றிருக்கா அப்படின்னு, அது ஒரு கர்ம யோகம். அந்த வழியில பார்த்தோம்னா அது கர்மங்கள்னால எந்த மாதிரி கர்மங்கள் பண்றா அதை பொறுத்து இருக்கு. ஞான யோகம் அந்த வழியில பார்த்தோம்னா எவ்வளவு ஞானம் வந்திருக்கு, அந்த ஞானத்தை வச்சுட்டு அவ என்ன பண்றா அதை பொறுத்து இருக்கு. பக்தி யோகம் இந்த நிலையில பார்த்தோம்னா எப்படி பகவானோட பக்தியில இருக்கா. இந்த 3 யோகமும் ரொம்ப முக்கியமானது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். எல்லா யோகமும் ஒழுங்கா பண்ணோம்னா அப்புறம் அதுக்கு அந்த தேய்க்கு இந்த மாதிரி ஒரு இன்னும் கர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இருக்காது.
இன்னொரு உடம்பும் எடுத்துக்காது. ஏன்னா அதுக்கே தெரியும் எப்படி இந்த மோட்சம் பெறத்துக்கு பகவான் இவ்வளவு வழி கொடுத்திருக்காரு. அதுல இருந்து ஒரு வழியை பிடிச்சிட்டு அது தேகி அப்புறமா மோட்ச நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரிதான் இந்த ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஊமையோட சொல்ற எப்படி ஒரு துணியை கழட்டிட்டு வேற துணியை நம்ப மாட்டிக்கிறோமோ, யார் மாத்திரா நம்ப, யார் அதை போட்டுன்னு இருக்காரோ அவதான் மாத்திரா. அது மாதிரி இந்த ஆத்மாங்கிறது ஒரு உடம்ப கட்டிட்டு பழைய உடம்ப கட்டிட்டு புது உடம்புக்கு போகுது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப காமனான ஸ்லோகம், நிறைய எல்லாருமே சொல்றதுதான். நைனை சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. ந இல்லை, ஏனம் இது, சிந்தந்தி வெட்டுவது, சஸ்திராணி ஆயுதங்கள், ந ஏனம் ந இல்லை, ஏனம் இது, தஹதி எரிக்கும், பாவகः தீ நெருப்பு, ந இல்லை ச மற்றும், ஏனம் இது, கிளேதயந்தி நினைவது, ஆபக நீர், ந இல்லை, சோஷயதி உணர்வது உலர்வது, மாருதக காற்று. சோ இதை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீ எரிக்க முடியாது, நீரால் நினையாது, காற்றினால் உலராது அப்படிங்கிறது பகவான். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். நை நை சிந்தந்தி, நை நை ஞ வருது, ஏன்னா ச வருதுனால நை நை சிந்தந்தி, சிந்தந்தி சிந்தந்தி இல்ல சிந்தந்தி, சீக்கு அப்புறம் ஒரு ஆகாத், தக்கு அப்புறம் ஒரு ஆகாத் கொடுத்து சிந்தந்தி சஸ்திராணி, சஸ்திரா இஸ் இத்ரா மூணு இருக்கு, சஸ்திராணி இந்த திரா எழுத்துன்னா நெடில் எழுத்து, நீ ஷார்ட் ஆயிடும். நைனம் தஹதி பாவகஹ, நை எல்லாமே நை 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 இல்ல அழுத்தி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நைனம் தஹதி, தகதி இல்ல, தஹ தொண்டையில நாம, திபாவகஹ ந சைனங் க்லேத, ந சைனங் அதே நை நை மாதிரி சை இது, ந சைனங் க்லேத யந்த்யாபோ, யந்த்யா இன்னித்திய மூணு இருக்கு, யந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ, ந சோஷ ஷோ அப்புறம் ஷோ நாக்கு மடிச்சுன்னு சொன்னோம், ஷ நாக்க நீட்டிச்சுன்னு சொன்னோம். ந சோஷயதி மாருதஹ ஸ்லோகம். நைனை சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ. நைனை சிந்தந்தி சஸ்திராணி, சஸ்திரம் அஸ்திரம்ங்கிறது தூக்கி எறியறது, அம்பு அந்த மாதிரி எல்லாம். சஸ்திரம்ங்கிறது கையில வச்சுட்டு இருக்கிறது, கதை அந்த மாதிரி. இங்க வந்து சஸ்திரம்ங்கிறது ரெண்டுத்துக்குமே சொல்ற, அஸ்திர சஸ்திரம் ரெண்டுமே சேர்த்துதான் சொல்ற. நைனம் சிந்தந்தி கட் பண்ண முடியாது, வளர்க்க முடியாது, எந்த சஸ்திரமானாலும் அதை இது பண்ண முடியாது. சஸ்திரம்ங்கிறது இந்த பூமியில இருக்கிற எலிமெண்ட்ஸ்னால பண்ணது. நைனம் தஹதி பாவகஹ, தஹதி எரிக்க முடியாது, தீயால கூட இது எரியாது, ஏன்னா தீக்கும் அப்பாற்பட்டது. ந சைனம் கிளேதயந்த்யாபோ, ஒரு நீரால கூட இத நினைக்க முடியாது, ஈரமாக்க முடியாது. ந சோஷயதி மாருதஹ, அதே மாதிரி காத்தால கூட இத காய வைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் அப்படிங்கிறோம், இந்த அர்த்த பூலோகம், காற்று,
அப்புறம் நெருப்பு, நம்ம நீர், அது தவிர ஆகாஷ அப்படிங்க. இந்த 5ல இந்த 4 பத்தி இங்க சொல்ற. சஸ்திராணி அது எர்த்னால பண்ணது, பூமியால பண்ணது. தீ, நெருப்பு, நீரு, காற்று, 4யும் சொல்றேன். இந்த 4ஆலையும் இந்த 5 பூதங்கள்ல இந்த 4 பூதங்களாலையும் இத எரிக்க முடியாது அப்படிங்கிற. ஆகாஷா அதாவது இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற அத பத்தி இதுல சொல்லல. அதுக்காக ஸ்பேஸ் இத அழிக்க முடியுமா அப்படின்னு இல்ல. ஸ்பேஸ்ங்கிறது இந்த 4 பூதங்கள்லாலையும் அந்த ஸ்பேஸ ஒண்ணும் பண்ண முடியாது. அது அது வந்து ஒரு எதெல்லாம் ஒரு லெவல்ஸ் ஆஃப் நிஜம் பார்த்தோம்னா அது ஒரு லெவல் ஆஃப் நிஜத்துல இருக்கு. ஆகாசம்ங்கிறது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. அந்த வந்து ஒன்ன வந்து இன்னொன்னு அழிக்கணும்னா அது அதே லெவல்ல இருந்தாதான் அழிக்க முடியும். அந்த லெவல் ஆஃப் ரியாலிட்டியில இருந்தாதான் அழிக்க முடியும். இப்ப நம்மளோட ஷேடோ இருக்கு, அது நம்மள அழிக்க முடியாது. ஏன்னா அது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி. நம்மளோட கண்ணாடியில நம்மளோட பிரதிபிம்பம் பார்க்குறோம், அந்த அந்த பிரதிபிம்பம் நம்மள அழிக்க முடியாது. ஏன்னா அது வேற ஒரு லெவல் ஆஃப் ரியாலிட்டி ஒர்க். அதே மாதிரி இந்த இந்த 4 பூதங்களும் நம்மளோட ஆத்மாவோட ரியாலிட்டி லெவல்ல இல்ல. ஆத்மாவோட ரியாலிட்டி லெவல்ல இருக்கிறது இந்த ஒரு ஆகாசம் தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை வந்து ஒருத்தராலையும் நீர்னால அந்த ஆகாசத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, வாயினாலையும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது, பூமினாலையும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது, தீயினாலையும் அதை ஒண்ணும் பண்ண. ஸோ அந்த ஒரு ரியாலிட்டியில அது ரெண்டும் இருக்கிறது. ஸோ அது இந்த இந்த 4ஆலையும் வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டியில இருக்கு. அது வந்து அதுக்கு அழிவு எல்லாம் இருக்கு. பாக்கி 4 பூதங்களை பார்த்தாலும் அதுக்கு பிறப்பு, அழிவு, அதோட மாறுறது குணம் எல்லாமே அதுக்கு இருக்கு. ஆகாசத்துக்கு அவ்வளவா இல்லை. அதனாலதான் ஆகாசத்தை பத்தி அவர் இந்த ஸ்லோகத்துல சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, முக்கியமா என்ன சொல்றேன்னா, இந்த ஜீவாத்மாங்கிறது எதாலையுமே அழிக்க முடியாது. சஸ்திரங்கள், தீயா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். अच्छेद्योऽयमदाह्योऽयमक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुर् अचलोऽयं सनातनः. अच्छेद्य துளைக்க முடியாது, அயம் இது, அதாஹ்ய எரியாது, அயம் இது, அக்லேத்யோ ஈரமாகாது, அசோஷ்ய காயாது, ஏவ கூட, ச மற்றும், நித்யஹ சர்வகதஹ நித்யன நித்தியமா இருக்கிறது, சர்வகதஹ எங்கும் வியாபித்துள்ள, ஸ்தாணுஹு நிலையான, அச்சலஹ அசைவற்ற, அயம் அது, சனாதனஹ காலவரம்பில்லாதது. அதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. அது துளைக்க முடியாதது, எரிக்க முடியாது, ஈரமாகாது, காயாது, மற்றும் அது நித்தியமானது, எங்கும் வியாபித்துள்ளது, நிலையானது, அசைவற்றது மற்றும் காலவரம்பில்லாதது அப்படின்னு சொல்ற. இதே போன ஸ்லோகத்தோட சொன்னதுதான் இந்த ஸ்லோகத்திலயும் அவர் கண்டினியூ பண்ணிட்டு, எப்படி இந்த ஒரு நம்மளோட ஆத்மா நித்தியமானது, எல்லா இடத்துலயும் வியாபித்துள்ளது, நிலையானது, அசைவற்றது, காலவரம்பில்லாதது அப்படின்னு அந்த 5வது பூதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புரியுற மாதிரி, அதுதான் இதுன்னு சொல்லல, அந்த அதை வச்சிருந்தாலும் இதை கொஞ்சம் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை துளைக்க முடியாது, எரிக்க முடியாது, ஈரமாகாது, காயாது அப்படின்னு பகவான் சொல்றார். இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அயம்
அப்படின்னு. அயம் இது இப்ப வந்து எதையும் தொலைக்க முடியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாது அப்படின்னா ஒன் ஒரு சூன்யம் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கும் இதெல்லாம் கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு சூன்யம் இல்லை அப்படிங்கிறது, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த தொலைக்க முடியாது, எரிக்க முடியாது, ஈரமாகாது, காயாது இல்ல அப்படின்னா இந்த ஆத்மாவும் சூன்யமா இல்லாம இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதான். அதுக்குதான் இந்த அயம்ங்கிறது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அயம் அயம் இருக்கு அப்படின்னு. அது வந்து நமக்கு புரியணும். நமக்கு அந்த ஜீவாத்மாங்கிறது நமக்குள்ள இருக்குங்கிறது புரியணும். அதுக்குதான் இந்த அயம்ங்கிற வார்த்தையை நிறைய வாட்டி யூஸ் பண்றது. அது இல்ல அப்படின்னு, அது இல்லைன்னா அது அதுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அது புரியாம அது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு வந்து அதோட உபலப்தினால நமக்கு புரியணும். அது இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கோம், அதனால அதுதான் அப்படின்னு. ஒரு 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 பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரம் தொட்டா அதோட உபலப்தி இருக்கிறதுனால நமக்கு அது புரியுறது, அது இருக்கு அப்படின்னு. ஆனா அது பாத்திரம் தான் அப்படிங்கிறதுக்கு பாத்திரம் இல்லாத எது அப்படின்னு தெரிஞ்சாதான் அது பாத்திரம், இதான் பாத்திரம் அப்படின்னு இருக்கு. பட் இருந்தாலும் அது உபலப்தி இருக்கிறதுனாலே அது இருக்கு அப்படிங்களாம். இன்னொன்னு வந்து நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு வயத்துல வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வேற யாருக்கும் தெரியாது அது இருக்கிறத. இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு இருக்கிற வலி நமக்கு தான் அது கிளியரா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். டாக்டர் கூட நம்மளை வந்து பார்த்தாலும் அந்த டாக்டருக்கு நம்ம அந்த வலி இருக்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம வந்து சாட்சி இருக்கும், நம்ம அது அது நம்ம உணர்றோம். அந்த உணர்ற லெவல்ல அது இருக்குங்கிறது தெரியுது எல்லாருக்கும். நமக்கு வேற யாருக்கும் தெரியாத நமக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கிற அந்த வலி இருக்கு அப்படின்னு. சோ இந்த மாதிரி பார்த்து உணர்ந்து அது அத அது இருக்கிற ஃபீலிங் எடுத்துட்டு அதை உணர்ந்து பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியறது ஒரு விஷயம் இருக்கு. பட் இது அதுவும் அப்பாற்பட்டது இந்த அகங்கிறது. நம்ம இருக்கோம், அதனால்தான் இந்த பார்வையும் இந்த உணர்வுகள்லாம் இருக்கு. நம்ம அதோட உபலப்தி அது இருக்கிறதுனால நமக்கு தெரியறது அது இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம உணர்றோம், அதனால அது இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத. இதுல இருக்கிற நம்ம அப்படிங்கிறது நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான். அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். அது அது வந்து சூன்யம் இல்லை. அதுதான் இந்த ஜீவாத்மாங்கிறது. நான் இருக்கேன், நான் வந்து உணர்றேன் அப்படின்னா நான் யாரு அதுல? அந்த அகம்ங்கிற வார்த்தை தான் அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அந்த அகம்தான் அழியாதது, நித்தியமானது, சர்வகத எங்கும் வியாபித்துள்ளது, நிலையானது, அசைவற்றது அண்ட் காலவரம்பில்லாதது. காலவரம்பில்லாததுதான் என்ன அதுக்கு? அது முன்னாடியும் இருந்திருக்கு, இல்லாம இல்ல, இருக்க போறது, எப்பொழுதுமே இருக்க போறது, இப்பவும் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மா. அதை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்திலையும் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். யாராவது இறந்து போனா உடனே இந்த ஸ்லோகத்துல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுவா. அது அத அந்த அந்த ஸ்லோகத்தோட அர்த்தங்கள் பல இடங்கள் பல விதத்துல இருக்கு. நம்ம அது யாராவது இறந்து போனாதான் அதை நினைச்சுக்கணும்னு இல்லை. அதுல இருக்கிற ஒரு ரொம்ப டீப்பான ஞானம் இருக்கு அதுல. இந்த நம்ம ஹோல் கர்மா சைக்கிள் எது சொல்றோமே, நம்ம பிறந்து இறக்குறது சைக்கிள் எங்கேயும் வருதுன்னா இந்த இடத்துல இருந்து தான் வருதுங்கிறது. நம்ம 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 தர்மம் தான் அந்த ரீஇன்கார்னேஷன் பத்தி நம்ம நம்புறோம். அதாவது திரும்பி பரப்போம், மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிறது. அதுக்கான மூலம் இந்த 3 ஸ்லோகம்ல இருந்து வருது அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அதுக்காக செத்து போயிட்டா அதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை. நமக்கே இது புரியறதுக்கு இதுல நிறைய விஷயம் இருக்கு. புரிஞ்சுட்டே இருக்கலாம், நிறைய படிச்சுட்டு இருக்கலாம், நிறைய கத்துட்டு இருக்கலாம். நமக்கு இப்ப நமக்கு இருக்கிற இந்த காலம் இந்த 40 நிமிஷத்துல நமக்கு எவ்வளவு கத்துக்க முடியுதோ அது எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து கத்துக்கலாம். அதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.